வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். நியூ சிலபஸ்லேருந்து 7th தமிழ் இயல் 9 ஆகு பெயர். இந்த பாடத்திலிருந்து லைன் பை லைனாக மொத்தமாக 30 கொஷின்ஸ் எடுத்துருக்குறோம். கொஷின்ஸ் எல்லாமே வேறு லெவலில் சூப்பராக இருக்குங்க. ஸோ வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்கிற எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எல்லாமே கரெக்டாக உங்களை ரீச் ஆகுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ கூட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்குங்க. நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1வது கொஷின், ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றிற்கு ஆகி வருவது டேஷ் பெயர் ஆகும். ஆன்சர் ஆகு பெயர். ஆகு பெயருக்கு எடுத்துக்காட்டு பார்க்கலாங்க. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, வீட்டுக்கு வெள்ளை அடித்தான். இப்போ ஃபர்ஸ்ட் தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு. இந்த தொடரில் வெள்ளை என்னும் சொல் வெண்மை என்னும் நிறப்பொருளை தருகிறது. இது இயல்பான பெயர் சொல். அடுத்து பாருங்க, வீட்டுக்கு வெள்ளை அடித்தான். இந்த தொடரில் வெள்ளை என்பது வெண்மை நிறத்தை குறிக்காமல் வெண்மை நிறமுடைய சுண்ணாம்பை குறிக்கிறது. புரிஞ்சுங்களா? இவ்வாறு ஒன்றன் பெயர் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றிற்கு ஆகி வருவது ஆகு பெயர் எனப்படும். 2வது கொஷின், வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளில் வருவது டேஷ் ஆகும். ஆன்சர் இரட்டை கிளவி. இரட்டை கிளவினா என்னங்க? இரட்டை சொற்களாக சேர்ந்து ஒரு தன்மைப்பட்டு நின்று வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருள் உணர்த்தி வருவதே இரட்டை கிளவி எனப்படும். இது இரட்டை சொல்லாகவே வரும். பிரித்தால் பொருள் தராது. எடுத்துக்காட்டு பாருங்க, நீர் சலசலவென ஓடிற்று. இப்போ இதில் இந்த சலசல அப்படி அதை பிரித்து பாருங்க, கண்டிப்பாக பொருள் தராது. நீர் சல சல என ஓடிற்று, பொருள் தரவில்லை. இதே சேர்த்து சொல்லுங்க, நீர் சலசல என ஓடிற்று. 2வது கொஷின், வினைக்கு அடைமொழியாக குறிப்பு பொருளில் வருவது இரட்டை கிளவி ஆகும். 3வது கொஷின் பாருங்க, தமிழ்நாடு என்னும் பெயர் அவ்விடத்தை சேர்ந்த விளையாட்டு அணியை குறிப்பதால் இது டேஷ் ஆகும். ஆன்சர் இடவாகு பெயர். இடவாகு பெயர்னா என்னங்க? இடத்தின் பெயர் இன்னொன்றுக்கு ஆகி வருவது இடவாகு பெயர் எனப்படும். இப்போ எடுத்துக்காட்டு பாருங்க, இந்தியா வென்றது. இங்க இந்தியா என்பது இந்தியாவை குறிக்காமல் இந்தியாவிற்காக விளையாடும் இந்திய அணியை குறித்தது. அதனால் இது இடவாகு பெயர் எனப்படும். 3வது கொஸ்டின் பாருங்க, தமிழ்நாடு என்னும் பெயர் அவ்விடத்தை சேர்ந்த விளையாட்டு அணியை குறிப்பதால் இது இடவாகு பெயர் ஆகும். 4வது கொஸ்டின், அடுக்கு தொடருக்கு எடுத்துக்காட்டுகளில் தவறானது எது? ஆன்சர் மழை சட சட என்பது தவறான பதில். அப்போ அடுக்கு தொடருக்கு எடுத்துக்காட்டு பாம்பு பாம்பு பாம்பு, எங்கே எங்கே, இல்லை இல்லை என்பது சரியான பதில். மழை சடசட என்பது இரட்டை கிளவியை குறிக்கும். அடுக்கு தொடர்னா என்னங்க? ஒரு சொல் 2 அல்லது அதற்கு மேல் மீண்டும் மீண்டும் வருவது அடுக்கு தொடர் எனப்படும். இப்போ இதில் பாருங்க, பாம்பு 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 என்பது 3 முறை வந்திருக்கு. எங்கே எங்கே என்பது 2 முறை வந்திருக்குது. இல்லை இல்லை என்பதும் 2 முறை வந்திருக்கு. இப்போ இந்த மழை சடசடவென, இந்த சடசட எப்படிங்க வந்திருக்குது? சேர்ந்து வந்திருக்கு. இதை பிரிச்சா பொருள் தராது. இதை பாருங்க, பிரிச்சாவும் பொருள் தரும். பாம்பு பாம்பு பிரிச்சா பொருள் தரும். எங்கே பிரித்தால் பொருள் தரும். இல்லை பிரித்தால் பொருள் தரும். சட பிரித்தால் பொருள் தரவில்லை. அப்போ அடுக்கு தொடருக்கு எடுத்துக்காட்டுகளில் தவறானது மழை சடசட என்பது சரியான பதில். 5வது கொஷின், இனிப்பு என்னும் பண்பு பெயர் தின்பண்டத்தை குறிப்பதால் இது டேஷ் ஆயிற்று.
ஆன்சர் பண்பாகு பெயர். பண்பாகு பெயர்னா என்னங்க? ஒரு பண்பு அதனோடு தொடர்புடைய வேறு பெயருக்கு ஆகி வருவது பண்பாகு பெயர் எனப்படும். இனிப்பு என்னும் பண்பு பெயர் தின்பண்டத்தை குறிப்பதால் இது பண்பாகு பெயர் ஆயிற்று. 6வது கொஸ்டின். பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் ஆகிய டேஷ் வகையான பெயர் சொற்களிலும் ஆகு பெயர்கள் உண்டு. ஆன்சர் 6. பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் ஆகிய 6 வகையான பெயர் சொற்களிலும் ஆகு பெயர்கள் உண்டு. 8வது கொஸ்டின். பொருளின் பெயர் அதன் சினையாகிய உறுப்புக்கு ஆகி வருவது டேஷ் பெயராகும். ஆன்சர் பொருளாகு பெயர். பொருளாகு பெயர்னா என்னங்க? முதலாவதாக உள்ள பொருளின் பெயர் அதன் சினை பொருளுக்கு ஆகி வருவது பொருளாகு பெயர் எனப்படும். இது முதலாகு பெயர் என்றும் அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு, முல்லை மனம் வீசியது. இதில் முல்லை என்பது முல்லை கொடியின் பெயர். இங்கே மனம் வீசியது என்னும் குறிப்பால் இது சினை பொருளாகிய முல்லை பூவுக்கு ஆகி வந்துள்ளது. 8வது கொஸ்டின். பொருளின் பெயர் அதன் சினையாகிய உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாகு பெயர் எனப்படும். இது முதலாகு பெயர் என்றும் அழைக்கப்படுகிறது. 9வது கொஸ்டின். இரட்டையாக இணைந்து வந்து பிரித்தால் தனி பொருள் தராத சொற்களை டேஷ் என்பர். ஆன்சர் இரட்டை கிளவி. இரட்டையாக வந்து பிரித்தால் தனி பொருள் தராத சொற்களை இரட்டை கிளவி என்பர். 10வது கொஸ்டின். இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது டேஷ் பெயராகும். ஆன்சர் சினையாகு பெயர். சினையாகு பெயர்னா என்னங்க? ஒரு சினை பொருளின் பெயர் அதன் முதற் பொருளுக்கு ஆகி வருவது சினையாகு பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு பாருங்க. இந்த வேலையை முடிக்க ஒரு கை குறைகிறது என்பது சினையாகு பெயர் எனப்படும். இதுல கை என்பது சினை பொருளின் பெயர் ஆகும். 11வது கொஸ்டின். பொருளாகு பெயரின் வேறு பெயர். ஆன்சர் முதலாகு பெயர். பொருளாகு பெயரின் வேறு பெயர் முதலாகு பெயர். 12வது கொஸ்டின். அடுக்கு தொடர் எத்தனை முறை அடுக்கி வரும்? ஆன்சர் இவை அனைத்தும். அடுக்கு தொடர் 2, 3, 4 முறை அடுக்கி வரும். எடுத்துக்காட்டு, பாம்பு பாம்பு பாம்பு, எங்கே எங்கே, இல்லை இல்லை, பிடி 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 இப்படின்னு சொல்லிட்டு 2, 3, 4 முறை அடுக்கி வருவது அடுக்கு தொடர் ஆகும். ஆன்சர் இவை அனைத்தும். 13வது கொஸ்டின். மல்லிகை சூடினாள் என்பது டேஷ் ஆகு பெயர். ஆன்சர் பொருள் ஆகு பெயர். இந்த மல்லிகை சூடினாள் என்பதில் மல்லிகை என்பது பொருளாகு பெயர் ஆகும். மல்லிகை சூடினாள் என்பது டேஷ் ஆகு பெயர். ஆன்சர் பொருளாகு பெயர். 14வது கொஸ்டின். சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது என்பது டேஷ் ஆகு பெயர். ஆன்சர் இடவாகு பெயர். இப்போ இதில் பாருங்க, தமிழ்நாடு என்பது இடவாகு பெயர் ஆகும். சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வெற்றி பெற்றது என்பது இடவாகு பெயர். 15வது கொஸ்டின். டிசம்பர் என்னும் காலப்பெயர் அக்காலத்தில் மலரும் பூவை குறிப்பதால் இது டேஷ் பெயர் ஆயிற்று. ஆன்சர் காலவாகு பெயர். காலவாகு பெயர்னு என்னங்க? ஒரு காலத்தின் பெயர் அந்த காலத்தோடு தொடர்புடைய பொருளுக்கு ஆகி வருவது காலவாகு பெயர் எனப்படும். 15வது கொஸ்டின். டிசம்பர் என்னும் காலப்பெயர் அக்காலத்தில் மலரும் பூவை குறிப்பதால் இது காலவாகு பெயர் ஆயிற்று. 16வது கொஸ்டின். அச்சம், விரைவு, சினம் போன்ற காரணங்களால் ஒரு சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை தொடர்ந்து வருவது. ஆன்சர் அடுக்கு தொடர்.
அச்சம், விரைவு, சினம் போன்ற காரணங்களால் ஒரு சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை தொடர்ந்து வருவது அடுக்கு தொடர் ஆகும். 17வது கொஷின். மழை சடசடவென பெய்தது. இத்தொடரில் டேஷ் அமைந்துள்ளது. ஆன்சர் இரட்டை கிளவி. மழை சடசடவென பெய்தது. இத்தொடரில் இரட்டை கிளவி அமைந்துள்ளது. 18வது கொஷின். சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1ல டிசம்பர் சூட்டினால் என்பது சினையாகு பெயர் ஆகும். கூற்று 2ல தழைக்கு ஒரு பழம் கொடு என்பது காலவாகு பெயர் ஆகும். ஆன்சர் இரண்டு கூற்றுகளும் தவறானது. ஏன் தவறுன்னு பார்க்கலாம். கூற்று 1ல டிசம்பர் சூட்டினால் என்பது காலவாகு பெயர் ஆகும். ஏனென்றால் டிசம்பர் என்பது காலத்தை குறிக்கிறது. கூற்று 2ல தலைக்கு ஒரு பழம் கொடு என்பது சினையாகு பெயர் ஆகும். ஏனென்றால் தலை என்பது சினை பொருள் ஆகும். அப்போ கூற்று 1 மற்றும் 2 தவறானது. 19வது கொஸ்டின். இரட்டை கிளவிக்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் இவை அனைத்தும். இரட்டை கிளவிக்கு எடுத்துக்காட்டு விறுவிறு, கலகல, மலமல. ஆன்சர் இவை அனைத்தும். 20வது கொஸ்டின். சினையின் பெயர் முதலாகிய பொருளுக்கு ஆகி வருவது டேஷ் எனப்படும். ஆன்சர் சினையாகு பெயர். சினையின் பெயர் முதலாகிய பொருளுக்கு ஆகி வருவது சினையாகு பெயர் எனப்படும். 21வது கொஸ்டின். இனிப்பு தின்றான் என்பது டேஷ் ஆகு பெயர். ஆன்சர் பண்பாகு பெயர். இனிப்பு தின்றான் என்பது பண்பாகு பெயர் ஆகும். 22வது கொஸ்டின். அடுக்கு தொடரில் ஒரே சொல் டேஷ் முறை அடுக்கி வரும். ஆன்சர் 4. ஏன் மேடம் அடுக்கு தொடரில் 2, 3, 4 முறை அடுக்கி வரும்னு சொல்லிட்டு இருக்கே புக்கில், நீங்கள் என்ன 4 முறைன்னு சொல்கிறீங்க? ஆமாங்க, அடுக்கு தொடரில் ஒரே சொல் 2 முதல் 4 வரை அடுக்கி வரும். அதாவது அடுக்கு தொடரில் 2, 3, 4 முறை அடுக்கி வரும். 23வது கொஸ்டின். டேஷ் தொடரில் பல முறை இடம்பெறும் ஒவ்வொரு சொல்லும் பொருள் உடையது. ஆன்சர் அடுக்கு தொடர். டேஷ் தொடரில் பல முறை இடம்பெறும் ஒவ்வொரு சொல்லும் பொருள் உடையது. அடுக்கு தொடர். அடுக்கு தொடர்னா எத்தனை முறைங்க அடுக்கி வரும்? 2 முதல் 4 முறை வரை அடுக்கி வரும். எடுத்துக்காட்டு பாருங்க. பாம்பு பாம்பு பாம்பு. இதில் பாருங்க, பாம்பு நம்ம பிரிச்சா பொருள் தருது. அப்போ டேஷ் தொடரில் பல முறை இடம்பெறும் ஒவ்வொரு சொல்லும் பொருளுடையது. ஆன்சர் அடுக்கு தொடர் என்பது சரியான பதில். 24வது கொஸ்டின். பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது டேஷ் ஆகும். ஆன்சர் பொருளாகு பெயர். பொருளின் பெயர் அதன் உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாகு பெயர் எனப்படும். 25வது கொஸ்டின். பொங்கல் உண்டான் என்பது டேஷ் ஆகு பெயர். ஆன்சர் தொழிலாகு பெயர். பொங்கல் உண்டான் என்பது தொழிலாகு பெயர் ஆகும். 26வது கொஸ்டின். அடுக்கு தொடருக்கு எடுத்துக்காட்டு தருக. ஆன்சர் இவை அனைத்தும். அடுக்கு தொடருக்கு எடுத்துக்காட்டு பிடி பிடி பிடி, தீ தீ தீ, பாம்பு பாம்பு பாம்பு. ஆன்சர் இவை அனைத்தும். 27வது கொஸ்டின். பொங்கல் என்னும் தொழில் பெயர் அத்தொழிலால் உருவான உணவினை குறிப்பதால் இது டேஷ் ஆகும். ஆன்சர் தொழிலாகு பெயர். பொங்கல் என்னும் தொழில் பெயர் அத்தொழிலால் உருவான உணவினை குறிப்பதால் இது தொழிலாகு பெயர் ஆகும். 28வது கொஸ்டின். இரட்டை கிளவியை பிரித்தால் டேஷ் தருவதில்லை. ஆன்சர் பொருள் தருவதில்லை. இரட்டை கிளவியை பிரித்தால் பொருள் தருவதில்லை. 29வது கொஸ்டின். பொறுத்துக.
மல்லிகை சூடினார் பொருளாகு பெயர். டிசம்பர் சூட்டினாள் காலவாகு பெயர். பொங்கல் உண்டான் தொழிலாகு பெயர். இனிப்பு தின்றான் பண்பாகு பெயர். அப்போ ஆன்சர் 3, 4, 1, 2. பொறுத்துக. மல்லிகை என்பது பொருளாகு பெயர். டிசம்பர் என்பது காலவாகு பெயர். பொங்கல் என்பது தொழிலாகு பெயர். இனிப்பு என்பது பண்பாகு பெயர். அப்போ ஆன்சர் 3, 4, 1, 2. 30வது கொஷின். இரட்டை கிளவியில் ஒரு சொல் டேஷ் முறை மட்டுமே வரும். ஆன்சர் 2. இரட்டை கிளவியில் ஒரு சொல் 2 முறை மட்டுமே வரும். Thanks for watching. Subscribe to our channel.